Yes, good evening, guys. Welcome you back. Naveen sir here. Okay. செயல் வீரர்களே எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ லெக்சர்ஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இஃப் தேர் இஸ் எனி டவுட்ஸ் ஆர் எனி குவரிஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ அஸ் நோ. லைக் ஓகே, உங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள்கிட்ட கன்வே பண்ணுங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் ஆர் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ யூல் கெட் எ கிளாரிட்டி ஃபார் இட். ஓகே, ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, நீங்களும் லெக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஸோ அவர் பிளான் இஸ் ஆக்சுவலி கோயிங் வெல் கைஸ். ஓகே, ஸோ வேர்பலி வந்து ஒரு ஐடியாவை நான் இன்னைக்கு பேசிடுறேன் கைஸ். ஓகே, வேர்பலி நான் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த செயல் பேட்ச் எந்த மந்த் வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆகஸ்ட்ல இருக்கோம் கைஸ். ஓகே, ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான். ஸோ வி ஆர் பிளானிங் டு டேக் திஸ் பேட்ச். ஸோ ப்ராப்பர் சிலபஸ் கம்ப்ளீஷனோட ப்ராப்பர் டெஸ்ட்டோட இந்த பேட்சை முடிக்கிறதுக்கு வி ஆர் பிளானிங் டில் ஜான் மந்த். ஓகே, ஸோ ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, சார் எங்களுக்கு லாங் டேர்ம் பிளானர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஒரு வர்ச்சுவல் அண்ட் மேபி ஒரு வாய்ஸ் கன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். டில் ஜான் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி கிளாஸஸ் டு பி எக்ஸ்டெண்டட் கைஸ். ஏன்னா அவ்வளோ சிலபஸஸ் இருக்கு, நம்ம ரெகுலராக கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். அப்படின்றப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஜான் மந்த் வரைக்கும் ஆகுது கிளாஸஸ் போய் தான் ஆகணும். ஓகே, எஸ், ஹலோ, குட் ஈவினிங். ஸோ கைஸ், இது ஃபர்ஸ்ட் விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கைஸ். 11th as well as 12th முடிக்கிறதுக்கு ஷூராக நம்மளுக்கு ஒரு டேஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக சார் நான் 12th இருக்கேன் சார், எனக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காகவும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸஸ், நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கோச்சிங் வந்து உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது, ரைட்? ஈவன் ஃபிசிக்ஸில் நான் சொல்லித்தர டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் ஃபார் போர்ட்ஸ் யூ கேன் கிளியர்லி லைக் கோ வித் அ வெரி குட் ஃப்ளோ ஆக்சுவலி கைஸ். ஓகே, இன்னும் டீப்பான கான்செப்ட், டீப்பான சாப்டர்ஸ் நம்ம போக போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் மை பாயிண்ட் இஸ். நீங்கள் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னால் அதையும் இதையும் சேர்த்து பண்ண முடியுமான்ற கொஸ்டின் வேண்டாம். நான் உங்கள்கிட்ட ஏர்லியராகவே சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலை மட்டும் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஷெடியூல் வித் குட் ஷெடியூல் கம்ஸ் தி குட் சக்ஸஸ்ன்ற மாதிரி ப்ராப்பர் ஷெடியூலிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். ஸ்கூல் மார்க்ஸ் ரொம்ப கம்மியானாலும் பயப்பட வேண்டாம். சி, எதையுமே நினச்சி அப்போதைக்கு வரி பண்ணாதீங்க. சி, உங்கள் லாங் டேர்மை நினச்சி நீங்கள் வரி பண்ணுங்க. ஓகே, ஸோ லாங் டேர்ம் சக்ஸஸ், லாங் டேர்முக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட போர்டு எக்ஸாமுக்காகவோ இல்லை நீட் எக்ஸாமுக்காகவோ நான் என்ன பண்ணுறன்றது தான் என்றைக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாலே போதும். ஃபைன், வில் கீப் கோயிங் கைஸ், வில் கீப் கோயிங். ஓகே, ஸோ of course like do follow us on all the platforms guys, Telegram, Insta, எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. you'll be getting the regular updates. இது ஒரு காமன் நோட்டிஃபிகேஷன் தான், ரைட்? டன். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன். நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர்ல இருக்கோம் கைஸ். we are in the chapter motion in a straight line. ஓகே, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. And I was explaining you what is motion, what is rest, and what are the things that are describing motion. That is, what are the quantities that describe motion, what is distance, displacement, speed, velocity, acceleration. And last class பார்த்தீங்க அப்படின்னா we were discussing about motion under gravity, அதுக்கப்புறம் kinematics equation, நிறைய விஷயங்கள் அது ஒன் டைமென்ஷனல் மோஷனில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், லைக் the topic which we will do it today, very important for our exam. Okay, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். பொதுவாகவே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பசங்களுக்கு ஒரு நைட் மேராக தான் இருக்கும். லைக் அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் திஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலாக நம்ம சிலபஸ்ல ரொம்ப, அதாவது நம்மளோட சாப்டர்ல ஈஸியஸ்ட் பார்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே, ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இஸ் அ வெரி ஈஸியர் பார்ட் ஹியர். ஓகே, ஸோ நம்ம இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் கவர் பண்ண போகிறோம். இதுக்கான நியூமெரிக்கல்ஸ் தேவையான அளவுக்கு நம்ம நீங்கள் சால்வ் பண்ண போகிறோம். வித் நோ டிலே வில் கெட் இன் டு தி டாபிக் கைஸ். ஓகே, ஸ்க்ரீன் ஸ்ட்ரெயிட்டாக தெரியல சார். ஐ ஹோப் let me adjust it guys. 1 minute.
Yeah, I hope it is clear now. Thanks for the suggestion. I don't know what is the name. It's me Kolar. So if possible, comment your name da. Like it's me Kolar. Who is it? Done. So graphical representation. Graphical representation. Sir, why should I go with this concept? Why graphical representation? Even in school days, guys, நம்ம கிராஃபை எதுக்காக பொதுவாக ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, சரி, நம்மளுக்கு நிறைய வகையான அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம் நம்ம சப்ஜெக்ட்ல. நான் ஒரு விஷயத்தை எழுதிக்கிட்டே போகலாம், தியரிட்டிக்கலாக எழுதிக்கிட்டே போகலாம், டிரைவ் பண்ணலாம். பட் வென் ஐ டூ சம்திங் லைக் பிக்டோரியலி, ஒரு 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 டயக்ராமாவோ இல்லை ஒரு பிக்டோரியல் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு அந்த விதமாக அந்த அப்போ கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி வந்து கம்பேரிட்டிவாக அதிகமாக இருக்கும். ஓகே, சரி, ஒரு நம்ம ஸ்கூல்ஸில் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் பொதுவாக எழுதிட்டே இருக்கிறத ஒரு சின்ன டயக்ராம் போட்டு அதை ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க, ரொம்ப ப்ராப்பராக வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வரும், ஒரு ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்காக ஒரு பிக்டோரியல் டயக்ராம் அங்கே போட சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கான்செப்டை நம்ம எழுதிட்டே ரொம்ப தியரட்டிக்கலாக கொண்டு போகிறத விட ஒரு சின்ன டயக்ராம் அங்கே போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். அதே வேலை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். ஓகே, சி மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். We know what is motion, we know what is rest, what are the quantities that describe motion, எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ரைட்? அதை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, ரொம்ப ஈஸியாக அந்த கான்செப்டை மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சயின்டிஸ்ட் கிரியேட் பண்ணது தான் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அப்போது இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மோஷனை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கைனமேட்டிக்ஸ்க்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கைஸ். ஸோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே நம்மளுக்கு நிறைய டைப் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், வி ஹவ் வெலாசிட்டி டைம் கிராஃப், வி ஹவ் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப், நிறைய வகையான கிராஃப் இருக்குது. ஓகே, அப்போ எக்ஸாம் பாயிண்ட்ல எந்த கிராஃப் வேணாலும் நம்மளுக்கு கொடுத்து எப்படிப்பட்ட கொஸ்டின் வேணாலும் கேட்பாங்க. சி மோஸ்ட்லி எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா ஒரு கிராஃபை கொடுத்துட்டாங்களா, அந்த கிராஃபோட அனலைசேஷன் உங்களால் பண்ண முடியுதா, அந்த கிராஃபில் இருக்கக்கூடிய டேட்டாவை உங்களால் ப்ரிசைஸாக கண்டுபிடிக்க முடியுதா, அந்த கிராஃபில் இருக்கக்கூடிய டேட்டாஸை உங்களால் ப்ரிஸ்கிரைப் பண்ணி இதுதான் அதை அப்படின்ற ஒரு குவான்டிட்டியை உங்களால் டிஸ்கிரைப் பண்ணி கண்டுபிடிக்க முடியுதான்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம சப்ஜெக்டில் நிறைய பாயிண்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக வந்துட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய கான்செப்ஷுவலாக ஒரு ஓரியன்டேஷன் நம்ம படிக்கக்கூடாது. ஓகே, வி ஷுட் கோ வித் மல்டிபிள் ஓரியன்டேஷன் இன் திஸ் டாபிக். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபாக இருக்கும், ஆனால் அவங்க கன்வெர்ட் பண்ணி ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கேட்பாங்க. ஓகே, இட்ஸ் லைக் அவங்க கொடுத்துருக்க டேட்டாக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஒரு ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. ரிவர்ஸும் கேட்பாங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டியும் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் வரலான்ற ஒரு நேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் இது, டாபிக் இது. ஓகே, ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சு தான் ஆகணும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். நீங்கள் இந்த ஒரு பேசிக் கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. Those are watching the lectures. Displacement time graph, velocity time graph, acceleration time graph. எதுக்காக நான் டைம் கூட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறேன்? Why am I having always time as a second quantity? ஏன் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி கிராஃபாக இருக்கக்கூடாதா, இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் கிராஃபாக இருக்கக்கூடாதா? எதுக்காக எல்லாத்துலையும் டைம்ன்ற ஒரு செகண்ட் குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஸ் தி லெக்சர், திங்க். ஓகே, எதுக்காக டைம் யூஸ் பண்ணுறோம்? யூ நோ தி ஆன்சர் கைஸ். இந்த சாப்டர் ஆரம்பத்திலே நான் உங்களுக்காக சொன்னேன், டைம் அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டி. டைம் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டி. ஓகே, டைம் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. எதை சார்ந்தும் டைம் இருக்காது. ஓகே, அப்போ ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி என்கிட்ட இருக்கு. சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸாக்டா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு கான்செப்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை ஒரு பொசிஷன்ல இந்த பொசிஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு அ பர்டிகுலர் டைரக்ஷன். அதே டிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறப்போ அதே தான், சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் எனி டைரக்ஷன். அப்போ எனக்கு அந்த இடத்துல கம்பேரிசனுக்காக, எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யார் தான் ஆக்ட் ஆவா அப்படின்னா டைம் தான் ஆக்ட். ஓகே, சி டைம் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் டு அஸ். இப்போ சொல்லுவோம் இல்லையா, சார் இந்த கடைக்கு எப்படி சார் போனோம்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்கு சார்னு சொல்கிறோம். அப்போது தட் டெம்பிள் ஆக்ட் ஆஸ் அ லேண்ட்மார்க் ஃபார் அஸ். அப்போ அந்த ரெஃபரன்ஸ் அப்படின்றது அந்த டெம்பிள். அதே மாதிரி தான் நம்மளோட சப்ஜெக்ட்ல இந்த மோஷன் மாதிரி கான்செப்ட்ஸ்ல கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல டைம் என்னோட ரெஃபரன்ஸ் ஆக்ட் ஆகுது.
டைம் என்னோட ஒரு ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆக்ட் ஆகுது, அதை சார்ந்து தான் நான் மோஷனை ஸ்டடி பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, fine. Now, what it is actually saying, displacement time graph uses instantaneous values of displacement at any instant. The slope of tangent drawn to the graph at any instant of the time gives the instantaneous velocity, and the displacement time graph cannot make sharp turns. சில பாயிண்ட்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஃபார் அவர் நாலேஜ் ஐ ஹேவ் ஆட் ஃபியூ பாயிண்ட்ஸ். இதில் சில விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. செகண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The slope of tangent drawn to the graph at any instant gives the instantaneous velocity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, மேபி சம் புக்ஸில் பார்த்தீங்கன்னா கைஸ் பொசிஷன் டைம் கிராஃப்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நான் கிளாரிட்டி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, சி பொசிஷன் டைம் கிராஃப்னு சில புக்ஸில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ சார் நீங்கள் போர்டில் போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், அதுவும் இந்த பொசிஷன் டைம் கிராஃபும் ஒன்னான்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். பொசிஷன் அப்படின்னு சொல்கிறப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சேஞ்ச் இன் பொசிஷன் தான் கைஸ் டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட். சேஞ்ச் இன் பொசிஷன் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். சேஞ்ச் இன் பொசிஷன் இன் எனி டைரக்ஷன் இஸ் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குவான்டிட்டி டைரக்ஷனை சார்ந்து இருக்கா, டைரக்ஷனை சாராம இருக்கா, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இஃப் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் டிஸ்டன்ஸ் தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். சேஞ்ச் இன் பொசிஷன் டைரக்ஷனை சார்ந்து தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைரக்ஷனை சார்ந்து இல்லாம இருந்தா டிஸ்டன்ஸ். அப்போ கிராஃபை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒய் ஆக்சிஸ்ல நான் என்ன வச்சுக்க போறேன் அப்படின்னா பொசிஷனை வச்சுக்க போறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல அஃப்கோர்ஸ் டைமை வச்சுக்க போறோம். இப்படிப்பட்ட ஒரு கிராஃப்ல தான் நம்ம ஸ்டடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து இந்த சேஞ்ச் இன் பொசிஷன் மாறும். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர்ல இருந்து நெக்ஸ்ட் 3 மீட்டர்ஸ்க்கு போகுது அப்படின்னா 1 மீட்டர்ல இருந்து ஆப்ஜெக்ட் 3 மீட்டருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அதோட பொசிஷன். அதுக்கு அது எவ்வளவு டைமை கன்சியூம் பண்ணிடுச்சு, எவ்வளவு கண்டிப்பா டைமை கன்சியூம் பண்ணிருக்கு. ரைட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே டைம்ல 2 இடத்துல இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போ நான் இங்க நிக்கிறேன், இங்க இருந்து நான் இங்க நவுறேன் அப்படின்னா I will consume some time guys, or else see logic hypothetical இருக்கும்ல, நான் இங்க நிக்கிறேன், நான் இங்க நவுறதுக்கு நான் டைமே கன்சியூம் பண்ண நான் சொல்லவே முடியாது. ஓகே, நான் ஒரு மில்லி செகண்ட்ஸாவது கன்சியூம் பண்ணாதான் நான் மூவே ஆக முடியும். அதுதான் சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, வாட் இஸ் மோஷன் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் an object with respect to time. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் தன்னோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறப்போ ஆப்வியஸாக டைமும் கன்சியூம் ஆகிட்டே போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, டன். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிது. சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபும் ஒன்று அப்படின்னா ஆக்சுவலி ரெண்டுமே பொசிஷன் டைம் கிராஃப் தான், ஒன்றுமே கிடையாது. ஓகே, அப்போ உங்கள் கொஸ்டினை சார்ந்து டேட்டாவை சார்ந்து அது டைரக்ஷனை சார்ந்து இருக்கா இல்லையான்றதை பொறுத்து நீங்கள் கிராஃபை எய்தர் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபும் போட்டுக்கலாம். அது தெரிஞ்சுக்கோங்க. Distance ஒரு scalar quantity. Distance will be always positive. ஆனால் displacement can be 0, can be negative as well as positive. அப்போ கிராஃப்ல டிஸ்டன்ஸ் எக்காரணத்து கொண்டும் நெகட்டிவா அப்ரோச் பண்ணாது, டிஸ்டன்ஸ் எக்காரணத்து கொண்டும் ஜீரோவா அப்ரோச் பண்ணாது. அப்போ அந்த மாதிரிலாம் கிராஃப் நீங்க பார்த்தீங்கன்னா அது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபா இருக்க பாசிபிலிட்டி கிடையாது, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக இன்ட்ரோடக்டரி பார்ட்லேயே சொல்கிறேன் அப்படின்னா யூ பீப்புள் ஷுட் நோ, சார் நம்ம ஒரு கான்செப்டை படிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்ற அட்லீஸ்ட் ஒரு பேசிக் தாட்டோட நீங்கள் கிளாஸ்லேயே உட்காந்துருக்கணும். ஓகே, ஜஸ்ட் பிளைண்டாக உட்காந்துட்டு இருக்கிறத விட ஐம் கிவிங் சம் பிக்சர்ஸ். நான் உங்களுக்கு ஒரு சீட்ஸ் மாதிரி த்ரோ பண்ணுறேன், ஜஸ்ட் கீப் தோஸ் சீட்ஸ் வித் யூ. ஓகே, நான் எப்போ அதை க்ரோ பண்ண விடுறேனோ ப்ளீஸ் க்ரோ இட், லேர்ன் இட். ஓகே, look onto these graphs guys, these graphs இது நம்ம of course subjectலயும் இருக்க போகுது. Okay, see displacement time graph, displacement time graph at rest. first graph அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய கிராஃப். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா y axisல take displacement, y axisல displacement எடுத்திருக்கோம் and x axisல டைம் எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்ல இருக்கு. உதாரணத்துக்கு let us mark this as x1, y ஆக்சிஸ்ல x1 அப்படின்ற ஒரு பொசிஷன்ல நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே,
ஆப்ஜெக்ட் அதே பொசிஷன்ல ரொம்ப நேரத்துக்கு இருக்கு கைஸ். டைம் மட்டும் கன்சியூம் ஆகிட்டே இருக்கு. யூ கேன் see டைம் இஸ் கீப் ஆன் கன்சியூம். பட் ஆப்ஜெக்டோட பொசிஷன்ல எந்த சேஞ்ச் இல்லை. அது x1லயே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட், 10th செகண்ட், 100th செகண்ட், 200th செகண்ட், டைம் மட்டும் கன்சியூம் ஆகிட்டே போகுது. ஆனா ஆப்ஜெக்டோட பொசிஷன்ல எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ this graph represents a graph of rest. Object restல இருக்கு. What is rest? There should be no change in position with time. Okay, object ஓட position change ஆகல with respect to time. Second graph பாருங்க. Second graph. Uniform motion. Uniform motion எப்போ வரும் அப்படின்னா when the object has uniform velocity. When the object has uniform velocity. Uniform velocity. Okay. Sir, uniform velocity already discuss பண்ணிருக்கோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. Types of velocity discuss பண்ணிருக்கோம். Uniform velocity, variable velocity, instantaneous velocity, average velocity. And what is uniform velocity? When the object covers equal distance in equal time interval. Hello. Am I audible, guys? Hello. Am I audible, guys? Yeah. Yes, good evening, guys. Those who are watching the lectures. Hello, hi. Guys, it will be good that if you are posting your names, okay, you people have different stylish names like Insta ID மாதிரி வச்சிருக்கீங்க. That's good, but எனக்கு உங்க நேம் சொன்னீங்க, that will be good. Fine. So next time நான் அட்ரஸ் பண்றதுக்கு it will be good for me. Fine. Let's proceed. So uniform velocity அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் guys. Yes or no? Object covers equal displacement or equal distance in equal time interval. Then அப்ப இந்த கிராஃபை நீங்க பாருங்க. When we have a straight line, guys, when we have a straight line, okay, அப்போ நீங்க இந்த மாதிரி பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்க T1, let me use different colors, dark color, T1, T2, T3, X1, X2, X3. அப்போ ஆப்ஜெக்ட் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் அது கன்சியூம் பண்ணக்கூடிய டைம் ரெண்டுமே சேமா இருக்கும். So object covers equal distance in equal time interval. So it gives us what? It gives us uniform velocity. Uniform velocity na velocity constant ah irukku artham. Appo acceleration na guys agum. Acceleration will be 0. What is acceleration? Acceleration is nothing but change in velocity by time. எனக்கு இங்க velocity constant ah இருக்குன்ற பட்சத்துல acceleration என்னவா இருக்கும்? If there is no change in velocity, acceleration will be 0. If there is no change in velocity, acceleration will be 0 technically. Okay, so no change in velocity, acceleration 0 அப்படின்றதுனால when you substitute here, s is equal to ut plus half at square. இந்த இடத்துல a வை 0 ன்னு போட்டோம் அப்படின்னா displacement is equal to ut, and it is very clear displacement is proportional to time. இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்க நீட் மாதிரி எக்ஸாம்ஸ்ல நோட் பண்ணணும். உங்க ஸ்கூல் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு இது தேவைப்படாது, பட் ஃபார் நீட் லெவல் எக்ஸாம்ஸ் this sort of things are very important, guys. You can find here displacement is proportional to time. அழகா ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு குழப்பறதுக்காகவும் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவும் क्वेश्चंस கேட்பாங்க. When you take a displacement time graph, the displacement is proportional to time. It's for uniform velocity கேட்பாங்க. Yes, it's correct. Only in case of uniform velocity or uniform motion, displacement is proportional to time. அது proportional இருக்கிறதுனால தான் நமக்கு straight line கிடைச்சிருக்கு. Okay, now let me explain you a very important concept now, guys. Okay,
ஸோ அகெயின் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே லிங்க்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய இடங்கள்ல நான் உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் சொல்லி கொடுக்க போறேன். இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்லோப் கைஸ். இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்லோப், கிரேடியன்ட்னு சொல்லலாம். சார் நீங்க கிராஃபுக்குள்ள என்டர் ஆன உடனே உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று அனலைசேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லோப். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிராஃபோட ஸ்லோப் என்ன, அதோட ஏரியான்றது கிராஃப் என்ன, ரெண்டு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா. ஒன்று ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் ஆர் ஸ்லோப் ஆஃப் தி கர்வ்ஸ். ரெண்டாவது ஏரியான்றது கிராஃப். ஓகே, ஏரியான்றது கிராஃப் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் கைஸ். ஓகே, சரி, ரெண்டுத்தையுமே இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துறேன். தேவையான அளவுக்கு நம்மளோட நாலேஜ்ல எவ்வளோ தேவை இருக்கணுமோ அந்த அளவுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நவ் இந்த ஸ்லோப் அப்படின்ற விஷயத்தை நம்ம ரெண்டு விஷயத்துல அப்ரோச் பண்ணலாம் கைஸ். ஒன்று ட்ரிக்னாமெட்ரி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நான் ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக உள்ள போல கைஸ், உங்களுக்கு புரியறதுக்காக சில பேசிக் வந்து சொல்கிறேன். ட்ரிக்னாமெட்ரி வச்சு போகிறோம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வி ஸ்பீக் அபவுட் ஆங்கிள்ஸ். ட்ரிக்னாமெட்ரி இஸ் ஆல் அபவுட் ஆங்கிள்ஸ் தான் கைஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா கைஸ், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஹவு ஸ்டீப் இட் இஸ், ஹவு ஸ்டீப் இட் இஸ். ஸ்டீப்னா ஆங்கிள், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சி இஃப் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இஃப் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ என்னோட லைன் இங்கே இருக்கு, என்னோட லைன் இங்கே இருக்கு, என்னோட லைன் இங்கே இருக்கு. அப்போ இந்த லைனு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ த லைன்ஸ் ஸ்லோப் ஆர் த லைன்ஸ் ஸ்டீப்னஸ் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். லைன்ஸ் ஸ்டீப்னஸ் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். அந்த ஆங்கிள் தான் நம்ம ஸ்டீப்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ இங்க ட்ரிக்னாமெட்ரியோட அப்ரோச்சின் படி, ட்ரிக்னாமெட்ரியின் அப்ரோச்சின் படி angles will be considered as slope. Angles will be considered as slope. Okay, that's steepness. Okay, அப்போ when I try to consider the angle anti-clockwise la mark பண்ணோம் அப்படின்னா this will be theta, and this theta, how to give this, you understand? Let us assume எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்லோப் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். So let me mark this as theta. See guys, everything is for our understanding. Okay, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்லோப்போட டச்சிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய y வேல்யூ என்ன, இந்த லைனோட இங்கே இன்னொரு y வேல்யூ என்ன வரும். அதே மாதிரி கீழே மார்க் பண்ணீங்கன்னா எக்ஸ் வேல்யூ என்ன, கீழே மார்க் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸ் வேல்யூ என்ன. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப்பை பற்றி பேசிட்டு இருக்கோம் கைஸ். அந்த லைனோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், வாட் இஸ் அன் ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் தேர், ஸ்டீப்னஸ் எவ்வளோன்றத எப்படி சார் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா லெட் மீ மார்க் திஸ். ஓகே, அப்போ இந்த லைனை நான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு, ஃபார் மை ரெஃபரன்ஸ் ஐ எம் கன்வெர்ட்டிங் இட் அஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதோட ஒய் கோஆர்டினேட்ஸ் என்ன, எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் என்ன நம்ம மார்க் பண்ண போறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல லெட் மீ கால் த ஒய் கோஆர்டினேட்ஸ் டு பி y1, y1, இந்த இடத்துல y2, இந்த இடத்துல x கோஆர்டினேட்ஸ் x1, x2. ஓகே, இப்போ யோசிச்சு பாருங்க கைஸ், நீங்க tan தீட்டாவை போடுறீங்கன்னு இடத்துல வச்சுக்கோங்க. லெட் அஸ் சே ஐ அம் ஜஸ்ட் யூசிங் tan angle. அப்ப tan θ நம்ம போட்டோம் அப்படின்னா tan θோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடுனா இந்த லைனோட லெந்த். ஆப்போசிட் சைடு என்னது, இந்த லைனோட லெந்த். ஓகே, ஆப்போசிட்னா இந்த லைனோட லெந்த். அந்த லைனோட லெந்த் என்னவா இருக்கும் கைஸ், இந்த லைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே பேரலா போங்க, இந்த லைனோட லெந்த் தான் உங்களுக்கு அந்த லைனோட லெந்த். ஓகே, சோ வாட் இஸ் தட் வேல்யூ, இட் இஸ் y2 minus y1 divided by adjacent side. What is the adjacent side? Adjacent side for this right angle triangle is இது. அப்ப இதோட வேல்யூ என்னது, இதோட parallel line இங்க இருக்கு. அப்ப it would be x2 minus x1. So tan theta will be change in y divided by change in x. And for smaller angles, when you consider smaller angles, for smaller angles, tan theta can be considerably taken as theta. This could be change in y by change in x. Appo slope here is considered to be theta guys, which is del y by del x. Understand this, del y by del x. Please understand this.
clear? இது with respect to trigonometry ன்னு சொல்லலாம். இது with respect to trigonometry as we were speaking with angles here. Fine. அப்போ தீட்டாவை யூஸ் பண்ணி நான் வந்து சொல்றேன். Understand? Change in y by change in x. இப்போ நம்மளோட கிராஃப் உதாரணத்துக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபா இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சேஞ்ச் இன் ஒய்னு போட்ட இடத்துல என்ன இருந்திருக்கணும்னா, சேஞ்ச் இன் ஒய்னு இருக்கிற இந்த இடத்துல சேஞ்ச் இன் பொசிஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ரீகால் பண்ணுங்க கைஸ். நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு கிராஃபை இங்கே போட்டு காட்டினேன். இந்த ஜென்ரல் கிராஃபில் உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ் அலாங்காக இருக்கக்கூடியதுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம போடுறோம், இல்லை பொசிஷனை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஒரு y2 மைனஸ் y1 இடத்துல டெல் ஒய்க்கு பதிலாக கேன் சே இட் ஆஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் சேஞ்ச் இன் டைம். ஓகே, நவ் டெல் மீ வாட் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்? சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. Yes or no? Change in position by time, speed or velocity. Change in position with respect to a particular direction, displacement. Change in position in any direction, distance. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு அதனால தான் ஜென்ரலாக சொல்லி தரேன் நான். சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அது டிஸ்டன்ஸ்னு சொல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்ல. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸாக இருந்தால் டிஸ்டன்ஸ் பை டைம் என்னது ஸ்பீட், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் என்னது வெலாசிட்டி. முடிஞ்சு போச்சு. அப்போ the slope of an distance time graph என்னவா இருக்கும்? It is speed. அதே மாதிரி slope of displacement time graph this will be velocity. Underline this guys, velocity. எப்படி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். I have to prove this very properly to you guys. Those are watching the lectures, please say like whether people are getting the understanding guys, mathematically or getting the position guys. ஏன்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்காம உங்களால கிராஃப்ஸ் அனலைஸ் பண்ண முடியாது. ஓகே, பிளைண்டா நான் கிராஃப்ல இப்படி இருந்தா இந்த கிராஃப், அந்த மாதிரி கர்வ்ஸ் இருந்தா இந்த கிராஃப் நான் சொல்லிட்டு போனா that is waste. Okay, you have to analyze the graphs. To analyze those graphs, you have to know the basic knowledge of slopes. அதனால தான் உங்களுக்கு trigonometry சொல்ல. You people are in 12th grade, either 12th இல்ல மேல இருக்கக்கூடிய கிரேட்ஸ்ல இருக்கீங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு angles தெரிஞ்சிருக்கணும். ஓகே, then you know what is tan theta. Tan theta ல நம்ம என்ன போடுறோம்? Opposite by adjacent. What is an opposite here? அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரோசீட் பண்ணி போயிட்டு இருக்கோம். Fine, great. Now, சார் நீங்க இன்னொன்னுல சொல்றேன்னு சொன்னீங்களே with respect to straight line. Okay, equation of straight line, அதே slope concept with respect to equation of straight line. Okay, y is equal to mx plus c. Y is equal to mx plus c அப்படின்றது தான் equation of a straight line. ஓகே, இப்போ இதுல y எதை குறிக்குது அப்படின்னா, y எதை குறிக்குது? y கோஆர்டினேட்டை குறிக்குது. x எதை குறிக்குது? x கோஆர்டினேட்டை குறிக்குது. m எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்லோப்பை குறிக்கும். and c represents intercept. இப்போ இன்டர்செப்ட்னா என்னன்ற ஒரு क्वेश्चन உங்களுக்கு நிறைய பேருக்கு வரலாம். சார் c னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. sometimes ஒரு straight line வந்து ஆரிஜின்ல போகாம, this is an origin of a graph guys, 0, 0 ன்னு சொல்லக்கூடிய origin. ஓகே, ஒரு xy axis இருக்கக்கூடிய ஒரு பிளேன்ல எப்பயுமே straight line origin வழியா தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, sometimes they may pass through an angle, so different values of x, sometimes they may pass through y, எப்படி வேணாலும் போகலாம். அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிராஃப்ல இந்த லைன் எது வழியா பாஸ் ஆகுது? உதாரணத்துக்கு இங்க ஒரு x ஆக்சிஸ்ல மேபி ஒரு 3 அப்படின்ற வேல்யூல பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த 3 தான் இன்டர்செப்டோட வேல்யூ. அதே இந்த கிராஃப்ல இந்த y ல வந்து 4 ல பாஸ் ஆகி போகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் லைன், அப்ப அந்த இடத்துல இன்டர்செப்டோட வேல்யூ 4. இட்ஸ் an y இன்டர்செப்ட். x இன்டர்செப்டாவும் இருக்கலாம், y இன்டர்செப்டாவும் இருக்கலாம். It depends on the sum. But இந்த இடத்துல what I'll do is first understand, I am trying to differentiate this expression guys.
differentiating this with respect to x, dy by dx. Those are watching the lectures, previous lectures, I think lecture 2 ல உங்களுக்காக differential நான் explain பண்ணிருக்கேன். ஏன்னா differential will be useful for kinematics அப்படின்றதுனால I have taught you differential as well as integral there. இந்த லெக்சரை பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃபரன்ஷியல் புரியாமல் இருந்ததுன்னா மேபி செகண்ட் லெக்சர் ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. டிஃபரன்ஷியலை நான் தெளிவாக டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் இஸ் டிஃபரன்ஷியல்? ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய the smallest change தான் நம்ம டிஃபரன்ஷியல்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் என்ன வேணா y is equal to x power n, y is equal to 2x power n, y is equal to x power 3 plus 2 என்ன வேணா இருக்கட்டும். ஓகே, எனிதிங் இட் கேன் பி. எனக்கு ஒரு வேரியபிளோட வேல்யூ இன்னொரு வேரியபிளை சார்ந்து இருக்கு. ஒரு வேரியபிளோட வேல்யூ இன்னொரு வேரியபிளை சார்ந்திருக்கு. தட்ஸ் வி கால் as a function guys. ஓகே, ஸோ ஈவன் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் கூட தெரியும், ப்ரோக்ராம்ஸில் வி ஸ்டடி அபவுட் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஐ கேனாட் யூஸ் ரேண்டம்லி ஆல் ஃபங்க்ஷன்ஸ். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இதுதான் செய்யணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அதை மட்டும் தான் அங்கே யூஸ் பண்ண முடியும். த சேம் வே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை சார்ந்து இருக்கிறது. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ மொத்தமாக இங்கே இந்த mxோட வேல்யூவையும் சிஓ சார்ந்து இருக்கு. ஓகே, விச் மீன்ஸ் இந்த ஒய்யோட வேல்யூல நீங்க எப்பெல்லாம் இங்க சேஞ்சஸ் கொண்டு வரீங்களோ ஒய்யோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். ஒய் ஹேஸ் அ கனெக்ஷன் வித் திஸ் டேர்ம்ஸ். எக்ஸ்ல சேஞ்ச் பண்றீங்களா ஒய் சேஞ்ச் ஆகும், சில சேஞ்ச் பண்றீங்களா ஒய் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்க சேஞ்சஸை கொண்டு வர அதோட ஆக்சுவல் ஃபங்க்ஷனோட வேல்யூ மாறும். அப்போ இந்த சேஞ்ச்ல இருக்கிறதுல the smallest சேஞ்ச் என்னவோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், டிஃபரன்ஷியல்னு சொல்றோம். டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். ஓகே, ஸோ டெக்னிக்கலி dy by dx நம்ம போடுறப்போ this gives me m plus 0. ஓகே, ஏன் சார் 0 ஆயிடுச்சு அப்படின்னா see intercept might be a constant guys. constant நீங்க இன்டகிரேட் பண்றப்போ அது 0 ஆயிடும். ஸோ என்டையர்லி பாத்தீங்கன்னா ஸ்லோப் m is equal to dy by dx னு வருது. So what I can write from this is slope m will be nothing but change in y divided by change in x. Change in y by change in x. dy by dx அப்படின்றது நான் என்ன சொன்னேன், change in y, differential of y with respect to x ன்ற எதை குறிக்குது அப்படின்னா there is a smallest change happening in y with respect to x. dy by dx ன்னு போடுறது மூலமா I am trying to write in terms of the change happening in y with respect to x. இந்த இடத்துல x வந்து ஒரு independent quantity guys, y is a dependent quantity. நல்லா யோசிச்சு பாருங்க, x சார்ந்து தான் y இருக்கு அப்படின்னா அப்ப x வந்து இண்டிபெண்டண்டா இருக்கு, y டிபெண்டண்டா இருக்கு. அவ்வளவுதானே, சிம்பிள். அப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்ன வருது, del y by del x னு வருது. நீங்க ட்ரிகனாமெட்ரியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணப்பையும் del y by del x தான் வந்தது. நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணாலும் டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணி பண்ணா அதே தான் வரும் திரும்ப. ஓகே, ஸோ ஆர் கெட்டிங் del y by del x. இது கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, எனிவே கைஸ், எனிவே நீங்க எந்த கான்செப்டுக்குள்ள போய் எப்படி மைண்ட்ல வச்சுக்கிட்டாலும் சரி தான், நீங்க ட்ரிகனாமெட்ரியில மைண்ட்ல வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டாலும் சரி, ஸ்லோப் அப்படின்றது சேஞ்ச் இன் y by சேஞ்ச் இன் x. ஓகே, சரி சார், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் எதை ஃபைனலாக ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு ஒரு க்ளூ மாதிரி சொல்லுங்க, வாட் ஷுட் பி இன் மை மைண்ட் அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமைஸ்டா சப்போஸ் த கொஸ்டின் இஸ் லைக் வாட் இஸ் ஸ்லோப், வாட் இஸ் ஸ்லோப் ஆஃப் so and so கிராஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் ஸ்லோப் ஆஃப் so and so கிராஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ், ஸ்லோப் அப்படின்னு சொன்னாலே ட்ரை டு ரிமெம்பர் சேஞ்ச் இன் y by சேஞ்ச் இன் x. y coordinate என்னன்னு யோசிங்க, what is there, what quantity is there in y coordinate, what quantity is present on x coordinate, please understand. நம்ம இங்க பார்த்துட்டு இருக்க கிராஃப் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துட்டு இருந்த கிராஃப், இந்த கிராஃப்ல நம்மளோட y குவான்டிட்டி ஆனது டிஸ்பிளேஸ்மெண்ட், x குவான்டிட்டி ஆனது டைம். ஓகே, அப்போ y க்கு பதிலா டிஸ்பிளேஸ்மெண்ட், x க்கு பதிலா டைம் போடுறோம். ஓகே, அப்போ ஸ்லோப் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா what is displacement by time, that gives you velocity, நம்ம கிராஃப், நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப் என்னன்னு கேட்டாங்கன்னா that is velocity. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபோட ஸ்லோப் என்னன்னு கேட்டாங்கன்னா that is speed. சிம்பிள் கைஸ். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க ஆங்கிளை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா if you are finding the angle theta,
This theta will give you the slope of this particular straight line. What is slope of this straight line? This slope is actually velocity. Guys, யோசிச்சு பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். பட் எப்படி அது மூலமா நம்மளால வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்க ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க எங்க ஸ்லோப் எடுத்தாலும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நீங்க எங்க ஸ்லோப் எடுத்தாலும் இந்த தீட்டாவோட வேல்யூ கான்ஸ்டன்டா தான் இருக்கும். தீட்டாவோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. theta value remains constant. If theta value remains constant, what is theta here? Theta தான் slope. Okay, அப்போ slope என்னதுங்க? Velocity. அப்போ velocity for this particular graph is constant. So that is how it is proven, guys. Uniform velocity என்ற ஒரு வார்த்தை நம்மளால just like that சொல்லிட முடியாது. அதை நான் ப்ரூவ் பண்றேன். எப்படி ப்ரூவ் பண்றேன்? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலயும் என்னோட ஆங்கிள் சேமா வருது. தீட்டா தீட்டா தீட்டா. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளவு பெருசானா இருக்கட்டும், you will be getting the same theta value there. So theta fixes slope. Slope is nothing but velocity here. Velocity is constant for this graph. That's all. I hope I am clear. So slope of this particular graph, in the graph displacement time graph, is velocity. Any doubts till this? We'll proceed, guys. Last case, uniformly accelerated motion, and initial point la initial velocity 0, displacement 0, time 0 என்ற graph நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Anyway, again நம்ம blind ஒரு விஷயத்தை நம்ப கூடாது, guys. Listen. So நம்மளுக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்த கிராஃபை நான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஐ ஹவ் ட்ரான் திஸ் கிராஃப். இப்போ இந்த கிராஃபில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, கைஸ், லைக் ஹவு இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். இந்த கிராஃப் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மீனிங் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்? Uniform acceleration value is constant. Acceleration value constant. How to do this? எப்படி சார் கவனிங்க. Guys, let me take slope for this line. நீங்க ஸ்லோப் எடுக்க டைரக்ட் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஜென்ட் வரீங்க, அந்த டான்ஜென்ட்ல இருந்து ஸ்லோப் எடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டான்ஜென்ட் எடுங்க, ஸ்லோப் பண்ண வரீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா ஒரு டான்ஜென்ட், அதுக்கு ஒரு ஸ்லோப். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் மார்க் பண்றீங்க தீட்டா 1, இந்த இடத்துல ஆங்கிள் மார்க் பண்றீங்க தீட்டா 2 and finally தீட்டா 3. and I'm keeping the order, guys. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச டான்ஜென்ட்ஸ்க்கு இந்த ஆங்கிள் தீட்டா 1 தீட்டா 2 தீட்டா 3 எழுதிருக்கோம் இல்லையா? ஐடியாலஜிக்கலா பார்த்தா தீட்டா 1 will be smaller than தீட்டா 2 will be smaller than தீட்டா 3, which means லாஸ்டா இருக்கக்கூடிய ஸ்லோப் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அண்ட் ஐடியாலஜிக்கலா இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இடத்துல நான் தீட்டாவை கண்டுபிடிச்சேன், தட் இஸ் நதிங் பட் ஸ்லோப் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா that gives me velocity. So slope of this particular graph is velocity. அப்போ theta 1, theta 2, theta 3 ன்றது என்னது? velocity 1, velocity 2, velocity 3. அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டண்டா என்ன இருக்குன்னா அந்த கிராஃப்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா velocity ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. velocity is keep on increasing, guys. அதை தான் நான் ப்ரூவ் பண்றேன். உங்களுக்கு புரியுதா?
போன கிராஃப்ல எனக்கு தீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகல, தீட்டா வேல்யூ கான்ஸ்டன்டா இருந்தது. தீட்டா வேல்யூ கான்ஸ்டன்டா இருந்தா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. பட் ஹியர் சின்ஸ் த கிராஃப் இஸ் லைக் திஸ், இப்படி இருக்கவும் நான் தீட்டா எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தேன், எனக்கு தீட்டாவோட வேல்யூ வேரி ஆகுது. அது மூலமா என்ன வேரி ஆகுது, அதோட ஸ்லோப் வெலாசிட்டி. And see, when there is a change in velocity with respect to time, we call them as acceleration, guys. We call them as acceleration. அப்போ இங்க என்னோட ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஆனது யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, பட் அது யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகுறதுனால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. Guys, uniform acceleration, which means எனக்கு acceleration non-zeroவா இருக்கு and இது யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ரேட் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கிராஃப் வேணா போட்டு காட்டுறேன். கிராஃப்ல ஒரு சின்ன அனலைசேஷன் கவனிங்க. வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட், டைம் இன் செகண்ட்ஸ். 0 0 2 1 4 2 6 3 8 4. உதாரணத்துக்கு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி 0 2 4 6 8 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா 2 - 0 / 1 2 தான் வரும். ஓகே, அதே மாதிரி 4 - 2 / 1 அதே 2 தான் வரும். 6 - 4 / 1 அதே தான் வரும். ஓகே, அப்போ இந்த ஒரு மோஷன்ல, இந்த ஒரு பர்டிகுலர் மோஷன்ல என்னோட வெலாசிட்டி யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுறதுனால you can see this velocity keeps on increasing uniformly. 0 2 இன்க்ரீஸ் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஆனா எப்படி சேஞ்ச் ஆகுது, யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகுது. இட் இஸ் சேஞ்சிங் யூனிஃபார்ம்லி. அப்படின்றப்போ என்னோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். என்னோட ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, see when the velocity changes uniformly, acceleration is constant. So that is how this becomes uniform accelerated motion. Guys, very important analogy. Very important analogy. Okay, இந்த லெக்சர்ஸை பார்க்குறவங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பாருங்க, ரீகால் பண்ணி ரீகேப் பண்ணி பாருங்க, புரிஞ்சுக்கிட்டு அடுத்த டாபிக்கு போங்க. ஓகே, ரைட். அடுத்த கிராஃப் பாருங்க. அதே விஷயம் தான். போன கிராஃபுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு சொல்லியிருக்கான். ஸோ டெக்னிக்கலி S = ut + ½ at ஸ்கொயருக்கு பதிலாக யூக்கு 0ன்னு போட்டு நீங்கள் ஈக்குவேஷன் எடுத்துக்கீங்க. எனிவே கைஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு t ஸ்கொயர் கிராஃப். இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட். மேலே டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம் நம்ம போட்டோம். அப்போ ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சது. அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஸ்கொயர்னு போடுறப்போ எனக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கு பதிலாக ஈக்குவேஷன் எப்படி மாறினா பேரபோலிக்கா மாறிருக்கு. ஸோ திஸ் குட் பி அ parabolic curve, guys. It's a parabolic curve. Understand, நீங்க 12th grade படிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், ஈக்குவேஷன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. எலிப்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க, ஹைப்பர்போலா, பாரபோலா எல்லாத்தையும் நேரத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ இங்க நம்மளுக்கு வந்திருக்க கிராஃப். ஸோ y = x² கிராஃப், y proportional to x² கிராஃப். அப்போ இது என்னது, பாரபோலா. ஸோ அதனால உங்களுக்கு பாரபோலிக் ஷேப்ல வந்திருக்கு. இது நீங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிஸ்ல ரெஃபரன்ஸ்க்காக இப்படி இருக்கும் கிராஃப். ஸோ இட் டோட்டலி லுக்ஸ் லைக் a parabola. சிம்பிள் கைஸ். லாஸ்ட் கிராஃப் பாருங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோட லாஸ்ட் கிராஃப் யூனிஃபார்ம் ரிட்டார்டட் மோஷன். யூனிஃபார்ம்லி ரிட்டார்டட் மோஷன். ரிட்டார்டேஷன் என்னது, எனக்கு ஆக்சலரேஷன் குறையுது, தட் இஸ் நெகட்டிவ். சாரி, எனக்கு ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருக்கும். ஓகே, which means என்னோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. my velocities keep on decreasing, guys. அப்ப அந்த மாதிரி ஒரு சினாரியோல we call it as a uniform retardation. இது எப்படி நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க.
திரும்பவும் ஸ்லோப் எடுக்கிறோம் கைஸ். ஸ்லோப் ஸ்லோப் ஸ்லோப். θ1, θ2, θ3. θ1 is actually greater than, θ2 is greater than θ3. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருந்ததுன்னா இதுக்குள்ள θ3 கம்மியா இருக்கும், θ2 ஓகே, பட் θ1 தான் பெருசா இருந்திருக்கும். சரி, அந்த கிராஃப் அப்படியே சின்னதாகிட்டே போகுது. இட் இஸ் கீப் ஆன் டிக்ரீசிங். அப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப்ல θவோட வேல்யூஸ் இப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ யோசிச்சு பாருங்க, வெலாசிட்டி வெலாசிட்டி வெலாசிட்டி. அப்போ v1 greater than v2 greater than v3 னா டைமை பொறுத்து போயிட்டே இருக்கு. டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஜீரோல தான் டைம் கீப் ஆன் இன்க்ரீசிங். அப்போ டைமை பொறுத்து என்னோட வெலாசிட்டியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது. போன கிராஃப்ல டைம் பொறுத்து வெலாசிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு. பட் இங்க டைமை பொறுத்து வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ this is a graph of uniform retardation. Uniform retardation. Okay. Next. It's a velocity time graph, guys. It's a velocity time graph. Velocity time graph. Velocity time graph gives the instantaneous values of velocity at any instant. Yes. The slope of tangent drawn on the slope gives the instantaneous acceleration. இப்போ நம்மளுக்கு ஸ்லோப்பை பத்தி முன்னாடி தெரிஞ்சிருச்சு. சரி, போன சினாரியோல போன கான்செப்ட்ல நம்ம ஸ்லோப்பை பத்தி படிச்சிட்டோம். அப்போ இவங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க கான்செப்டை? சார், அப்போ இங்க ஸ்லோப் அப்படின்னு சொன்னாங்கன்னா சேஞ்ச் இன் y பை சேஞ்ச் இன் x. என்ன கிராஃப் இது? வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ வெலாசிட்டி எப்பயுமே வந்து நம்மளுக்கு நியூமரேட்டர்ல தான் இருக்க போகுது. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டைம் எப்பயுமே x ஆக்சிஸ்ல தான் இருக்க போகுது. ஸோ சேஞ்ச் இன் டைம். வாட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம்? Change in velocity by change in time at a particular instant is instantaneous acceleration. Instantaneous acceleration. So பார்த்தோன்னே இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். போன அளவுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள என்டர் ஆகல. அதுக்கான காரணம் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லோப்னா என்ன, டக்குன்னு இதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்ட் ஆன்சரை போட்டுற வேண்டியதான். ஓகே. Area under the velocity time graph with time axis given the value of displacement covered under the time. Okay, so area. இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னா செகண்ட் கான்செப்ட்ல என்டர் ஆகுறோம். உங்களுக்கு இவ்வளவு தான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஸ்லோப்பை பத்தி பண்ணேன். இப்போ அடுத்து நம்ம என்ன சொன்ன மாதிரி ஏரியா அண்டர் தி கிராஃப் பத்தி பார்க்க போறோம். ஓகே, let's see this in detail now. Area under the graph. Velocity meter per second. This is time in seconds. Okay, so உங்களுக்கு இந்த கிராஃபோட ஸ்லோப்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, ஸ்லோப் ஆஃப் திஸ் கிராஃப் அப்படின்னு கேட்கிறப்போ m is equal to y by x போடுவீங்க. ஸோ the answer is acceleration. உங்களுக்கு இப்போதான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஏன்னா வெலாசிட்டியோட y கோஆர்டினேட், அதாவது இந்த கிராஃபோட y கோஆர்டினேட் வெலாசிட்டி, x கோஆர்டினேட் டைம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் will give you acceleration. Done. But what is the area under the graph, guys? Area under the graph. So நம்மளோட மொத்த கிராஃபுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஏரியாவை இப்போ நம்ம மார்க் பண்ண போறோம். Use different color for your understanding. இதுதான் மொத்த ஏரியா guys. You know what this area looks like? Okay, இந்த ஏரியா வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது உங்களுக்கு. I hope people are seeing this. Oh sorry, இது கொஞ்சம் கோணலா இருக்கா? That's fine. Sorry guys, அந்த சைடுல இருந்து போடுறோம், எனக்கு தெரியல. Something like this. Then ஏரியாவை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. Now, please mark the x and y coordinates. இதோட வேல்யூ வந்து நம்ம b2 னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து b1 வச்சுக்கோங்க. The same starting point is t1, ending point is t2.
Okay, now area under the graph will be nothing but half into base into height, because it's a right angle triangle guys. It's a right angle triangle. அப்ப என்ன பண்றோம் 1/2 base. Base ஓட வேல்யூல என்ன இருக்கு? டைம் இருக்கு. So time ஓட வேல்யூ இந்த மொத்த லென்த்ல it could be t2 minus t1. t2 minus t1. அதே மாதிரி heightல வந்து we have v2 minus v1. So 1/2 into change in time, change in velocity. Now understand guys. Sir, என்ன சார் இதை ப்ரொசீட் பண்ணிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஏரியா அப்படின்னு நான் கேட்டப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நான் சால்வ் பண்றேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ல எனக்கு ஃபைனலா வந்திருக்கக்கூடிய அவுட்கம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி நிக்குது வந்து change in time, change in velocity. Change in time, change in velocity. Guys, what happens when you multiply velocity with time? What happens when you multiply velocity with time? What is velocity into time? So velocity into time will give you displacement. It will give you displacement. It will give you displacement. So technically guys, நீங்க slope ன்னு கேட்டப்போ இதே கிராஃப்ல when you solve for slope you got acceleration. அப்ப ஏரியா அண்டர் velocity time graph ன்னு கேட்டாங்கன்னா that is displacement. அப்போ உங்க கிராஃப்ல ஸ்பெசிஃபைட் டைம்ல ஒரு ஏரியாவை ஒரு क्वेश्चनல கேக்குறாங்க அப்படினா அப்ப velocity time graphல ஏரியா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கேக்குறது displacement. இல்ல அவன் क्वेश्चनல displacement கண்டுபிடின்னு சொன்னானா you have to go with finding the area, that's all. ஒரு velocity time graphல ஏரியாவை கண்டுபிடிச்சா displacement பா. அதே velocity time graphல நீங்க slope கண்டுபிடிச்சா acceleration. Good. Right. We'll proceed. Going back to the equation. You can see here guys, the velocity time curve again cannot take sharp turns, and you can see there is a graph given here. In the particular graph area that gives you the displacement. So velocity time graph displacement is given by the area under the graph. Now we have few graphs for our notations. Different cases in velocity time graph. First case, uniform velocity. So of course in the graph and understanding when we have velocity constant, நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம் velocity constant and அதுக்கு பேரு uniform motion. Okay, so theta 0 degree because sloping is 0. There is no line guys. Slope x axis க்கு parallel இருக்கிறதுனால theta 0, velocity is constant, slope of this graph is 0. அதாவது acceleration 0. Logic புரியுதா? See, in the graph ஓட slope என்னது? What is the slope of a velocity time graph? Acceleration. இங்க slope 0, அதாவது angle 0 ன்னு மார்க் பண்ணதுல அப்ப slope 0 னா என்ன மீனிங்? Acceleration 0. அதனால தான் கிராஃப்ல அழகா எழுதிருக்கு acceleration will be 0 ன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க uniformly accelerated motion. இந்த மாதிரி ஒரு straight line வந்ததுனா if you are finding theta here, that represents theta is constant here. போன கிராஃப்ல theta வந்து velocity இருந்தது. theta னா என்னது? slope. அப்ப இந்த கிராஃப்ல நீங்க theta கண்டுபிடிச்சீங்கன்னா slope is acceleration, and I can say in this graph, in this particular scenario, acceleration is constant guys. So here acceleration is constant. Acceleration is constant. So this is a graph of an uniformly accelerated motion. ஒரு velocity time graphுக்கும் ஒரு displacement time graphுக்கும் நிறைய difference இருக்கு. நீங்க சப்ஜெக்ட்ல அதை படிக்க தெரிஞ்சுக்கணும். Right? Yes, hello Raven, hi. Right. அடுத்த கிராஃப் பாருங்க guys, uniform accelerated motion. Okay, of course மேல பார்த்த அதே விஷயம் தான், பட் என்னன்னா போன சினாரியோல u வந்து 0 ல ஆரம்பிச்சது, displacement 0, time 0 ல அப்போ we got the graph from the origin. பட் அதே இடத்துல u வந்து 0வா இல்லாம, see when u is non zero value, graph கொஞ்சம் வேற ஒரு பாயிண்ட்ல இருந்து வரும் guys. u non zero பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது பாருங்க, அவ்வளவுதான். Depends on the question, depends on the understanding. அடுத்தது யூனிஃபார்ம் ரிட்டார்டட் மோஷன். ரிட்டார்டேஷன் உங்களுக்கு தெரியும், அதாவது when the final velocity of the object is smaller than the initial velocity, we call it as retardation. டைமை பொறுத்து ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி கன்சிஸ்டண்டா குறையக்கூடிய ஒரு சினாரியோ தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரிட்டார்டேஷன் சொல்றோம். ஓகே, அப்போ when object's velocity is decreasing,
we call this a uniform retardation. And here the slope, நீங்க slope எடுத்தீங்க அப்படின்னா if this is theta, remaining angle வந்து 180 minus theta வரும். Guys, tan of 180 minus theta will be minus tan theta. So slope getting negative here, guys. And what is slope of this graph? Velocity time graph for slope என்னது? Acceleration. Acceleration negative வந்து அதுக்கு பேர் என்ன? Retardation. Simple, guys. See, எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு mathematical knowledge பேஸா இருந்தது அப்படின்னா ஒரு கிராஃப் எடுத்துக்கிறப்போ you have to mark the angle anti-clockwise. Clockwise நீங்க போக கூடாது. அப்போ இந்த கிராஃபோட ஆங்கிள் நீங்க மார்க் பண்றப்போ இங்க தீட்டா முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 minus theta. அப்போ அந்த ஸ்லோப் உள்ள வர ஆங்கிள் 180 minus theta. அப்போ நீங்க tan சால்வ் பண்ணீங்க அப்படினா tan 180 minus theta will be minus tan theta. So that is how slope becomes negative here. Right? Non-uniformly accelerated motion, guys. Non-uniformly accelerated motion. Okay. See, இது ஏன் non-uniformly accelerated motion சொல்றாங்க இந்த கிராஃப் அப்படின்னா இந்த கிராஃப் நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரப்போ again guys நம்ம ஸ்லோப் எடுக்கிறோம். இங்க ஒரு ஸ்லோப், இங்க ஒரு ஸ்லோப், இங்க ஒரு ஸ்லோப். theta 1, theta 2, theta 3. Theta 1 greater than, sorry, theta 3 is greater than, theta 2 is greater than theta 1. What is theta? Theta gives you slope, and slope of this graph is acceleration. Up A3 is greater than, A2 is greater than A1. A3 is greater than, A2 is greater than A1. Simple guys. அப்படியே டக் டக் கான்செப்ட் நீங்க மைண்ட்ல ஏத்தணும். ஓகே, அப்போ இந்த கிராஃப் ஒரு யூனிஃபார்ம் ஆக்சலரேட், சாரி, நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன், பிகாஸ் ஆக்சலரேஷனோட வேல்யூ கீப் ஆன் இன்க்ரீசிங். It is not constant, guys. It is keep on increasing. It is keep on increasing. Please understand. Fine. And non-uniformly decelerated பாத்தீங்கன்னா அப்படி இப்படி போனா accelerated, இப்படி போச்சுனா decelerated. Okay, இதுக்கு நீங்க ஸ்லோப் எடுக்கிறப்போ ஸ்லோப் குறைஞ்சிக்கிட்டே போகும். Okay, when you take slope for this, the slopes will be keep on reducing, guys. So இங்க theta 1, இது theta 2, இது theta 3 எடுத்துட்டீங்கன்னா theta 1 is greater than, theta 2 is greater than theta 3. அப்ப acceleration 1 is greater than, acceleration 2 is greater than acceleration 3. அப்ப டைமை பொறுத்து acceleration oda value குறையுது. So that is how this is called uniformly retarding motion. This is a uniform retarding motion. Fine. And last part, guys. Slope of a displacement time graph and velocity time graph cannot be infinite at any points, because infinite slopes on displacement time graph means infinite velocity, which is not possible. Which is not possible. Similarly, infinite slopes of velocity time graph means acceleration, adume not possible. So important note to understand. And some of the graphs which is not possible, பாத்தீங்கன்னா இந்த மாதிரி graphs are not possible, guys. You can see ஒரே டைம்ல வந்து ரெண்டு பொசிஷன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு பொசிஷன்ஸ்ல இருக்கு, ஆனால் டைம் வந்து ஒரே வேல்யூவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கிராஃப் நாட் பாசிபிள். இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல வந்து வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது, பட் ஆல் ஆஃப் சடன் இன்ஸ்டன்ட்டாக அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது வித் த சேம் டைம். ஒரே டைம்ல டக்குன்னு ஒரு வெலாசிட்டி டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது, விச் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் அகெயின் at one time two values of velocity or displacement are not possible, hence the following graphs are not acceptable. In the mari graphs vanduchuna, you have to think this is a not possible graph. This is a not possible graph, right? I hope I'm clear to this. Fine. Okay guys, I have given a small question here, a simple question to be noticed. Again ஒரு work on அதை சொல்றேன், நீங்க செய்யலாம் தாராளமா, ரொம்ப ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு question. A body starts from rest, accelerates uniformly along a straight line at a rate of so and so value that moves in 2 seconds velocity. And finally என்ன கேக்குறேன்னா draw velocity time graph for this and find the total distance traveled by the body. See, அவன் ஒரு graph சொல்லியிருக்கான். நீங்க இந்த question கொஞ்சம் ஸ்லோவா படிச்சுட்டு you can try to draw your own graph, guys, and try to compare with the graph which I am giving here. இந்த graph மாதிரி உங்களால கரெக்டா கொடுக்க முடியுதான்னு பாருங்க. இதே அளவுக்கு graph draw பண்றீங்க, that is good. First of all, graph drawing கான ஒரு question. Okay, first
இந்த கொஸ்டின்ல அவன் கிராஃபை டிராவே பண்ண சொல்லியிருக்கான். நீங்க கிராஃப் டிரா பண்ணி பார்க்கறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டினா இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா அவன் டிஸ்டன்ஸ் கவர்ட் என்னன்னு கேட்கறான். இது ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபா இருக்கிறதுனால see this is an velocity time graph guys. அப்ப velocity time graphல distance உங்களுக்கு வேணும்னா you have to find the area. You know this, இப்பதான் நம்ம சால்வ் பண்ணி காட்டணும். அப்ப ஏரியாவை கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? So area 1, area 2 and area 3. ஏன்னா இதை நான் மூணா பிரிச்சுக்கிறேன் guys. அப்ப இது ஈஸியா இருக்கு எனக்கு. ஓகே. So மூணு ஜோன்ஸா பிரிச்சுக்கிறேன். ஒரே ஏரியா நம்மளால போட முடிஞ்சா இது கஷ்டமா இருக்கும். So what I do is I'm just splitting it to 3 areas. Okay. அப்ப total area will be nothing but area 1 plus area 2 plus area 3. Area 1 la pathina we have a triangle. Appo half into base into height. உங்களுக்கு புரிதலுக்காக நான் பண்ண டேட்டா டைரக்டாவே போடுறேன். பேஸ் ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 minus 0 guys. அப்போ 5 into h ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட் போகுது 50 வரைக்கும் போகுது. அப்போ 50 plus area 2. area 2 பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள். அப்போ 7 minus 5. 7 minus 5 நியூமரேட்டர்ல அதாவது லென்த் பாத்தீங்கன்னா 15 minus 0 அது வந்து 50 தான். plus இந்த இடத்துல அகைன் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து குறையுது. எனவே இது ஒரு ட்ரையாங்கிள் தான். அப்போ 1/2 பேஸோட வேல்யூ வந்து 10 minus 7 ஹைட் வந்து 50. அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25 into 5 போட்டோம் அப்படின்னா 125 பிளஸ் இந்த இடத்துல வந்து 2 5 2 are 100 பிளஸ் இங்க வந்து again 25 இது ஒரு 375. So 125 plus 75 200 300 meters. So total distance covered by the object will be 300 meters here guys. Okay. Simple ஒரு question guys. நீங்க graph வரைய ட்ரை பண்ணுங்க. graph வரைஞ்சிட்டு please go with this particular sum problem. Okay. And next question வந்து நான் ஒரு homework கொடுக்கிறேன் guys. I'll give this as a homework for you. Okay. போன சம்மி கொஞ்சம் வேணா உங்களுக்கு expand பண்றேன். This is fine. Okay. But take this question as homework. Okay, please take this question as homework. Next class in the question na discuss panna almost time ஆயிடுச்சு. So I'm just stopping here guys. இன்னைக்கு நல்ல ஒரு healthy conversation நமக்குள்ள போச்சு. It was with respect to graphs. Okay, graphical representation நல்லாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லெக்சர் புரியாதவங்க இன்னொரு டைம் பாருங்க. Please do learn this concept guys. Questions நல்லா வந்துட்டு இருக்கு இந்த டாபிக்ல. So do revise this. Don't skip this topic. Okay. Fine guys, I'm signing off. நாளைக்கு we'll be seeing and we'll be continuing this. Please do the homework. We'll meet tomorrow. Thank you.